ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:45 ஆகப்போது. சமையல் முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசியாக வந்து சிக்கன் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினது. வெறும் பிரெஸ்ட்டு பீஸ் நல்லா அவ்வளோ பெருசுக்கு 3 பீஸ் இருந்தது. அதில் 2 பீஸ் மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். போன்லெஸ் இது, கம்ப்ளீட்டாக போன்லெஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிக்கன் 65 பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த சிக்கனை கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துருவோம். இது மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். போன்லெஸ் சாப்பிட்றவங்களுக்கு, எங்கள் பசங்க எப்படி சாப்பிடுவாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம காரம் இங்கே வந்து சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை நான் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துறேன். இது மட்டுமே காரம் எங்களுக்கு பத்தாது, அதனால் நாங்கள் வந்துட்டு அது கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கிறேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, வெறும் சில்லி பவுடர். இதில் டொமேட்டோ கெச்சப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இதிலே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் போதும், அவ்வளோ போதும். இப்போ இதிலே வந்துட்டு கொஞ்சமாக லைம் ஜூஸ் விட்டுக்கலாம். ஒரு அரை பழம் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். இதில் வந்து சிக்கன் 65 மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பொரிக்கலாம். இப்போ டைம் இல்லை எனக்கு, பார்ப்போம். மணி 8 இப்போ 8 கூட ஆகலை, 7:50. என்ன சமைச்சிருக்கேன் பார்க்கலாம். இங்கே வெள்ளை சாதம். எழுந்த உடனே முதல்ல அந்த அரிசி கழுவி போட்டுட வேண்டியதான், தானாக வெந்துடும். அடுத்து இங்கே வந்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்லாயிருக்கும். அப்படியே கட் பண்ணி போட்டு அப்படியே வேக வைக்கலாம். டைம் இல்லைன்னா இந்த மாதிரி அப்படியே நான் வதக்கி வேக வச்சுருக்கு. அதுதான். அடுத்து இங்கே வந்து சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே வந்துட்டு ஆழ்வெள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ்க்காக அவிச்சு வச்சுருக்கேன், ஈவினிங் ஸ்நாக்குக்கு. இங்கே வந்து நான் கொஞ்சம் தான் பொரிக்க போட்டுட்டேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சி. மீதம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மதியம் பொரிச்சிக்கலாம். இங்கே சிக்கன் 65 பொரிச்சிட்டேன். இது பையனுக்காக எடுத்து கொடுத்து விடுறதுக்கு, லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து கட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்சுக்கு பேக் பண்ணியாச்சு. சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கடுத்து இங்கே மாம்பழம், இங்கே சிக்கன் 65, இங்கே விட்டு தயிர் சாதம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஃப்ரெஞ்சு டோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். எக்கு போட்டு ப்ரெட் டோஸ்ட்டு. அவ்வளோதான். இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து என்னோட பையனுக்கு நான் இப்போ எடுத்து வைக்கிறேன். நாங்கள் வந்து அப்புறமா தான் நானே என்னோட டாட்டெல்லாம் சாப்பிடுவோம். இப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் 65 வச்சுருக்கேன். இதுதான் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்னும் மீதி இருக்குது, அப்புறமா சுடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இங்கே என்னோடய பொண்ணுக்கும் எனக்குமே ப்ரெட் டோஸ்ட் வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்னால் வந்து லஞ்சு. நம்ம இன்னொரு செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து லஞ்சுக்கு என்னோடய பொண்ணு எடுத்துக்கிறது. ஒரே ஒரு தோசை, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கடுத்து வந்து சிக்கன் 65. இதுதான் அவள் எடுத்துக்க போகிறது இன்றைக்கி. அடுத்து இது வந்து எனக்கு என்னோட சாப்பாடு, சாம்பார், ரைஸு, உருளைக்கிழங்கு பொரியலும் கொஞ்சம் சிக்கன் 65 வச்சுருக்கேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.